Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறைவியல் பார்ட் 2. இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வட்டச்சமன்பாட்டின் திட்ட வடிவம் சார்ந்த கணக்குகள். இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டச்சமன்பாட்டின் திட்ட வடிவம்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு, மையம் -3, -4 மற்றும் ஆரம் 3 அலகுகள் கொண்ட வட்டத்தின் பொதுவடி சமன்பாடு காண்க. மையம் கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க, அந்த வட்டத்தோட பொதுவடி சமன்பாடு கேட்கறாங்க. தீர்வு. ஸோ ப்ரீவியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் திட்டவடி சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா x - h தி ஹோல் ஸ்கொயர் + y - a தி ஹோல் ஸ்கொயர் = r². ஸோ அந்த திட்டவடி சமன்பாடு வந்துக்கான ஜெனரல் ஃபார்மேட் இதுதான். ஸோ இது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மையம் அதாவது h,k வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆரம் r இதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் சப்போர்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சிருமா? அதாவது இதுதான் h,k, இது வந்து பார்த்தீங்கன்னா r. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஆல்ரெடி மைனஸ் இங்கே இருக்கு, இதில் -3 கொடுத்துருக்கான். ஸோ அதனால ப்ராக்கெட்ல -3 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆல்ரெடி மைனஸ் ஃபார்மாலே இருக்கு, இங்கே -4 கொடுத்துருக்காங்க, அதனால ப்ராக்கெட்ல போட்டு -4 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 ஆரம் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் அதனால ஆருக்கு போல 3². ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா -(-) வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ஸோ அதனால எக்ஸ் + 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே -(-) ப்ளஸ், ஸோ ஒய் + 4 தி ஸ்கொயர் = 3². ஸோ இப்போ இதை விரிவுபடுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் × ஒய் சாரி a + b தி ஹோல் ஸ்கொயரும் இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், a² இடத்துல x², 2ab இடத்துல 2 × 3 6x, ஸோ அதனால 6x. அதே மாதிரி பிங்கிற இடத்துல 3 இருக்கு, 3² வந்து பார்த்தீங்கன்னா 9, ஸோ அப்போ அதை நீங்கள் 9 தனியாக வச்சுக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் y², ஸோ y², 2ab இடத்துல 2 × 8, அதனால 8y. ஸோ b² இடத்துல 4 இருக்கு, 4 × 4 16, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா +16 வச்சுக்கங்க. ஸோ இப்போ இங்கே 3² வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கு, ஸோ இந்த 9 இங்கே வரும்போது -9 ஆயிருமா? ஸோ அந்த 9 இந்த 9 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ 16 தான் இருக்கும், அதனால 16 போட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா x² + y² + 6x + 8y + 16. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தோட பொதுவெளி சமன்பாடு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். வட்டத்தோட பொதுவெளி சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மையமும் தெரில, ஆரமும் தெரிலனா அதுக்கு ஒரு ஃபார்மை கொண்டு வந்திருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா x² + y² + 2gx 2fy + c இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் மாதிரியே இந்த பொதுவெளி சமன்பாடு வந்திருக்கும். தேற்றம். lx + my + n = 0 என்ற நேர்கோடும் x² + y² + 2gx + 2fy + c என்ற வட்டமும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகள் வெளியே செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லைனோட ஈக்குவேஷனும் அதே மாதிரி ஒரு வட்டமும் அந்த வெட்டிக்கொள்ளும் புள்ளி வெளியே செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. அதாவது இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி போகிற அந்த வட்டத்தோட சமன்பாடுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கு. அந்த ஃபார்மெட் இதுதான். ஸோ நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவடி வட்டத்தோட பொதுவடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா x² + y² + 2gx + 2fy அப்படி வச்சுக்கிறாங்க, ப்ளஸ் c ப்ளஸ் போட்டு லேண்டா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோட சமன்பாடோட லேண்டா இன்டூ அந்த நேர்கோட சமன்பாடு lx + my + n = 0. இது வந்து பார்த்தீங்கன்னா தேற்றம் ஆல்ரெடி ப்ரூவ்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த தேற்றத்தை படி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு லைன் ஒரு வட்டத்தில் கட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வட்டம் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த புள்ளியில் வழியாக போகும் வட்டத்தோட சமன்பாடு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் வழியாக போகுது பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தோட சமன்பாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வட்டத்தோட சமன்பாடை போட்டு ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா
இன்டூ லேண்டா அந்த லைனோட சம்பாடு போட்டிருக்காங்க. இங்க லேண்டா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா லேண்டா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் என்ற வழியில் இருக்கும். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இங்க லேண்டாவோட வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கும். அதை பொறுத்து தான் அந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த லைன் ஈக்குவேஷன் மாறும். எடுத்துக்காட்டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 என்ற வட்டத்தின் நான் 3x பிளஸ் y பிளஸ் 5 ஈக்குவல் டு 0வை விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு காண்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்தோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதோட நான் வந்து பாத்தீங்கன்னா 3x பிளஸ் y பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு காண்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. அதாவது இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த கரெக்டா விட்டம், அதாவது இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா இந்த ஆப்ஷன்ல, இதுல வந்து பாதி இருக்கிறது ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஆறும் ஆட் பண்ணி வரது வந்து பாத்தீங்கன்னா விட்டம், அதாவது டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கட் பண்ணிக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதுபடி பாத்தீங்கன்னா அந்த நான் வந்து விட்டமா கட் பண்ணதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க விட்டம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டி, அதாவது விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2r. நீ ஃபியூச்சர்ல வரும்போது ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது தெரியும் 2rனா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நான்கிற கான்செப்ட் எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்கிள்ல ஏதாச்சும் ஒரு லைன் இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்ல வெட்டணும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஈவனா கிடையாம எங்க வேணா எப்படி வேணா வெட்டலாம். ஆனா இவங்க கண்டிஷன் சொல்லிட்டாங்க விட்டத்துல வெட்டுதுன்னு, அதனால கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன்ல வெட்டும். ஸோ இப்போ நானுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்தை எங்க வேணா 2 பாயிண்ட்ல வெட்டும், அதுக்கு பேர் தான் நான். தீர்வு தேற்றம், அதாவது பிஎஸ்டியில் ஒரு தேற்றம் பாத்தீங்கன்னா அதுபடி பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் 16 என்ற வட்டமும் 3x பிளஸ் y பிளஸ் 5 ஈக்குவல் என்ற நேர்கோடும் வெட்டும் புள்ளி வழியே செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்துருப்போம். அந்த தேட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமும் ஒரு லைனும் வெடிச்சுன்னா அதுக்கு எப்படி அதோட வட்டத்தோட சமன்பாடு எழுதுவோம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்துருந்தது தான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c பிளஸ் லேண்டா இன்டூ அந்த லைனோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வட்டத்தோட சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் இந்த சிங்கிற வேல்யூ இங்கே கொண்டு வந்துச்சுன்னா -16 பிளஸ் அந்த ஃபார்முலா என்ன பண்ணியிருப்போம் லேண்டா, அதாவது அந்த நேர்கோட சமன்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா லேண்டா இன்டூ நேர்கோட சமன்பாடு 3x பிளஸ் y பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ அந்த தேட்டத்தில் இந்த மாதிரி எழுதிருப்பாங்க வட்டத்தோட சமன்பாடு போட்டு பிளஸ் லேண்டா இன்டூ அந்த நேர்கோட சமன்பாடு மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இது திட்ட வடிவில் உள்ளதா வட்டத்தின் மையம் -g, -f. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திட்ட வடிவம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த திட்ட வடிவத்தில் இருக்கும்போது அதோட மையம் வந்து பார்த்தீங்கன்னா -g, -f. ஸோ இப்போ இந்த மையம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா -g, -fன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கிற இடத்துல, ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். ஜிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2gங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா 2gx இருக்கணும். ஸோ இப்போ 2gங்கிற எக்ஸ் இடத்துல என்ன இருக்குன்னா லேண்டா, அதாவது 3 இன்டூ லேண்டா, 3 இன்டூ லேண்டா எக்ஸ். ஓகேவா, அப்போ 3 இன்டூ லேண்டா எக்ஸ்னா நம்மளுக்கு 2gங்கிற இடத்துல என்ன பண்ணணும் 2 அங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க டிவைட் பை 2 எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, இப்போ டிவைட் பை 2 எடுத்தீங்கன்னா -3 லேண்டா டிவைட் பை 2. அதாவது எப்படின்னா 2gங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா வெறும் 3 லேண்டா தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த 2 இன்சைட் வரும்போது 3 லேண்டா டிவைட் பை 2. ஸோ 3 லேண்டா டிவைட் பை 2. ஆனால் இந்த மைய ஃபார்முலா என்ன இருக்கு -g, -f, அதனால தான் மைனஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேண்டா இன்டூ ஒய் 2fங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்டா இன்டூ ஒய் இருக்கு. ஸோ ஃபார்முலா மைனஸ் இருக்கு, அதனால வந்து அந்த 2 இன்சைட் வரும்போது டிவைட் பைல வந்துடும், அதனால டிவைட் பை 2. ஸோ இப்போ புரிஞ்சா இந்த மையம் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் அது. ஸோ இந்த மையம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டாங்க, அதாவது விட்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டோட இதில் தான் போகும். ஏன்னா வந்து அவங்க விட்டம்னு சொல்லிட்டாங்கனாவே இந்த மையம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் விட்டம்னாவே இந்த மையங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் மேலே தான் போகும். இப்போ இந்த லைன் மேலே போகும்போது x,y மையம் ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும். ஸோ அந்த கோட்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த லேண்டா அன்னோன் வேலையை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -3 லேண்டா 2வும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதாவது 3xக்கு பதிலாக -3 லேண்டா டிவைட் பை 2 மைனஸ் அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக -லேண்டா டிவைட் பை 2 பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. நேர்கோடுங்கிற ஒரு டாபிக் அதில் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஒரு ஈக்குவேஷன் நேர்கோடு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது மேலே ஏதோ ஒரு பாயிண்ட் போச்சுன்னா அதில் ஏதோ அன்னோன் நிலை இருந்தால் நம்ம இந்த மாதிரி சப்மிட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ சப்மிட் பண்ணிட்டோமா. இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது 3 இன்டூ -3, அதனால -9 லேண்டா டிவைட் பை 2 லேண்டா டிவைட் பை 2 அப்படி வச்சிருக்கோம் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0.
ஸோ இது காமன் 2 கொண்டு வரணும்னா இதோட மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது என்ன காமன் ஆஃப் 2 எடுக்கும்போது இது 10 வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க -9 லேண்டா. ஸோ மைனஸ் அதனால -10 லேண்டா. ஸோ இப்போ இங்கே 10 இருக்குமா. ஸோ அப்போ -10 லேண்டா. அதே மாதிரி இந்த +10 இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் டிவைடட் பை 2ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 10 அதனால் -5 லேண்டா. அதே மாதிரி 5 டைம்ஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆனால் -5 லேண்டா + 5. ஸோ இப்போ இன்சைட் வரும்போது என்ன -5. ஸோ -5 கேன்சல் ஆகுதுன்னா லேண்டா என்ன இருக்கும் லேண்டாவோட வேல்யூ 1 தான். ஸோ இப்போ நமக்கு லேண்டாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லேண்டா வேல்யூ கொண்டு போய் இதில் சப்மிட் பண்ணால் அந்த இடத்துல சம்பாடு கிடைச்சிருமா. ஆனால் எங்களுக்கு நமக்கு தெரியாத ஒரே வேல்யூ லேண்டா மட்டும்தான். ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணி என்ன ஆகும் x². ஸோ தேவையான வாட்டத்தின் சம்பாடு x² y² -16. ஸோ -16 தனியாக வச்சுக்கங்க. என்ன பண்ணும் லேண்டா 3 லேண்டா எக்ஸ் 3 லேண்டா எக்ஸ்னா 1 தான் வரும். அப்போ என்ன ஆகும் 3x. அப்போ அதுவும் லேண்டா 1ங்கனால y. ஸோ 1 அப்போ என்ன ஆகும் +5. ஸோ -16 +5 என்ன ஆகும் -11. ஸோ அதனால -11 = 0. ஸோ தேவையான வாட்டத்தின் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் திட்டவடிவம் சார்ந்த கணக்குகள் செக்மெண்ட் 2 ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.